ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வளையல் வச்சு ஆடி போகிறதுக்கு நம்ம எப்படி வளையல் மாலை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்காக ஒரு 6 டசன் வளையல் எடுத்துருக்கோம். 2 டசன் எல்லோ, 2 டசன் க்ரீன், 2 டசன் ரெட்டு. இப்போ வாங்க நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். உள்ள நூல் எடுத்துக்கோங்க. கலர் கலராக நூல் இருந்தால் பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க உள்ள நூலை 2 நூலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம வளையலில் கொஞ்சமாக கட்டுறதுக்கு நூல் விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. சாதாரண ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதை கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் சென்ட்ரு விரலுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அந்த வளையலை மேலே வச்சுட்டு நம்ம பக்கமாக பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி உள்ளே விட்டு எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி, ஸ்பீடாக கட்டிடலாம். கட்ட தெரியாதவங்க கூட இதை கட்ட கற்றுக்கலாம். அந்த வளையல் வைக்கும் போது நூலையும் வளையலையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அதாவது நல்லா டைட்டாக நெருக்க நீங்கள் வச்சு கட்டும் போது அது எடுத்து மாலையாக நீங்கள் தொடுக்கும் போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கட்டி பாருங்கள். இது எவ்வளோ ரொம்ப ஈஸி, ஸ்பீடாக கட்டிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இவ்வளோ சீக்கிரத்தில் நான் இத்தனை வளையல் கட்டிட்டேன். கடன்னு ஒரு 10 டசன் வளையல் இருந்தால் கூட ஒரு 2 செகண்டில் இல்லை 3 செகண்ட் நம்ம கட்டி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியும். இதை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டுறோம், அவங்களுக்கு கட்ட தெரியலனா கூட இந்த டிசைன் அவங்களுக்கு கட்ட பிடிக்கும். ஈஸியாக கட்டிடுவாங்க. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ என் கை நிறைய அந்த வளையல் வந்துருச்சுல்ல. இப்போ இது உங்களுக்கு கை நிறைய ஆகிடுச்சு. இப்போ எப்படி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, நம்ம கைக்கு அதே மாதிரி ஆள்காட்டி விரலுக்கும் அந்த நடு விரலுக்கும் இடையில ஒரு 4 விரலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதே மாதிரி தான் சேம் இந்த பக்கம் நூலை விட்டு இப்படி உள்ளுக்கு எடுத்துருங்க. இதே மாதிரி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அழகான வளையல் மாலை வந்துடும். இது நம்ம பொன்னியம்மன் கோயிலில் சாமிக்காக நம்ம கட்டினது தான். நாளைக்கு ஆடி போகிறன்றதுனால இன்றைக்கி கட்டி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருவோம். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய வளையல் நாங்கள் புடவையிலையும் கோர்த்து வச்சுருக்கோம் நாளைக்கு சாமிக்கு போகிறதுக்காக. அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.